ஹே ஆல், இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ நான் எல்லா வீடியோல ஸ்வீடன் சொல்றேன். அந்த ஸ்வீடன் எங்க லொகேட் ஆயிருக்கு? ஸ்வீடன் ஒன் ஆஃப் த யூரோப் கண்ட்ரின்னு தெரியும், பட் அது எங்க லொகேட் ஆயிருக்கு? ஸ்வீடனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன விசா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நார்மலாவே யூரோப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது நீங்க அடிக்கடி ஒரு விஷயம் விசால கேள்விப்பட்டிருக்கிறது ஷெங்கன் விசா. சோ வாட் இஸ் ஷெங்கன் விசா? ஷெங்கன் விசா எடுத்தா என்னென்ன கண்ட்ரிஸ் போலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஷெங்கன் விசா எடுத்தா டோட்டல் 27 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் ஸ்வீடன் நீங்க சுத்தி பார்க்கலாம். அது அந்த ஒரே ஒரு விசா இருந்தா போதும், நீங்க மத்த ப்ராசஸ் எல்லாமே இந்த 27 கண்ட்ரிஸும் விசிட் பண்ணலாம். சரி, நீங்க சொல்றீங்க ஷெங்கன் விசா ஒன்னு இருந்தா எடுத்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க. ஷெங்கன் விசா இருந்தா எல்லா யூரோப் கண்ட்ரிஸும் சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லங்க. ஷெங்கன் விசா எடுத்தா ஒன்லி ஷெங்கன் கண்ட்ரிஸ், அதாவது நான் சொல்ல போற 27 கண்ட்ரிஸ் மட்டும் தான் நீங்க டிராவல் பண்ண முடியும் இந்த ஷெங்கன் விசா இருந்தா. சோ அதுக்கு முன்னாடி நம்ம யூரோப்பை நார்த் வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு கீழே தான் நான் சொன்ன அந்த 27 கண்ட்ரிஸும் வருது. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்தர்ன் யூரோப்ல என்னென்ன கண்ட்ரிஸ் வருது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்வீடன், செகண்ட் டென்மார்க், தேர்ட் வந்து நார்வே, ஃபோர்த் வந்து ஐஸ்லாந்து அண்ட் ஃபிஃப்த் வந்து ஃபின்லாந்து. சோ இந்த 5 கண்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு நார்தர்ன் யூரோப்ல லொகேட் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் யூரோப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் யூரோப்ல டோட்டலா 7 கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, சோ 6th கண்ட்ரி ஜெர்மன், 7th வந்து பிரான்ஸ், 8th வந்து பெல்ஜியம் அண்ட் 9th நெதர்லாண்ட்ஸ் அண்ட் 10th வந்து லக்சம்பர்க், 11th வந்து சுவிட்சர்லாந்து அண்ட் 12th வந்து லிechtenstein. இந்த 7 கண்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கு. சோ டோட்டலா இப்போ வரைக்கும் 12 கண்ட்ரிஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் சதர்ன் யூரோப்ல மொத்தம் 5 கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 13th கண்ட்ரி இட்டாலி, 14th country Spain, 15th country Portugal, 16th country Greece and 17th country Malta. So இப்போ வரைக்கும் டோட்டலா 17 countries ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் சென்ட்ரல் யூரோப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோட்டலா 6 countries இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ 18th country ஆஸ்திரியா, 19th country செக் ரிபப்ளிக், 20th country ஹங்கரி, 21st country போலாந்து, 22nd country ஸ்லோவாக்கியா and 23rd country ஸ்லோவேனியா. சோ இப்போ வரைக்கும் 23 கண்ட்ரிஸ் பாத்திருக்கோம், சென்ட்ரல் யூரோப் இன்க்ளூட். ஈஸ்டர்ன் யூரோப்ல டோட்டலா 3 கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, 24th கண்ட்ரி எஸ்டோனியா, 25th கண்ட்ரி லாத்வியா அண்ட் 26th கண்ட்ரி லித்துவேனியா. சோ இப்போ வரைக்கும் 26 கண்ட்ரி பாத்திருக்கோம். சோ 27th கண்ட்ரி குரோவேஷியா. இவங்க வந்து நியூ மெம்பர் 2023ல இவங்க ஷெங்கன் கண்ட்ரியா ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம டோட்டலா 27 கண்ட்ரிஸ் பாத்திருக்கோம். இந்த கண்ட்ரிஸ் தான் ஷெங்கன் கண்ட்ரிஸ் அப்படின்றதுக்கு கீழே யூரோப்ல வரும். சோ இப்போ நீங்க கேட்கலாம், அயர்லாந்து, சைப்ரஸ், ரொமானியா அண்ட் பல்கேரியா இது எல்லாமே கூட ஷெங்கன் கண்ட்ரிஸ் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லங்க. இது எல்லாமே வந்து யூரோப் கண்ட்ரிஸ் தான். இதெல்லாம் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு கீழே தான் வருமே தவிர்த்து ஷெங்கன் கண்ட்ரிஸ்ல இந்த 4 கண்ட்ரிஸும் வராது. இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.